ஓகேப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து களஞ்சிய சமூக வானொலியோட சேர்ந்து, நம்ம இன்னைக்கு வந்து அ ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு ட்ரெய்னிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆ இது என்ன மாரின்னு பார்த்தா, செண்டுமல்லி வளர்ப்பு. பூக்கள் வந்து நெறைய பகுதியில வந்து பூக்கள் வந்து ஒரு அ பயிராவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ இதுல வந்து ஒரு முக்கியமான பயன்பாடும் மாலை கட்டுறதுலருந்து நெறைய விஷயத்துக்கு வந்து இந்த செண்டுமல்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து கேந்தி பூ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் செவ்வந்தி பூ அப்படின்ற மாரி பேர் சொல்லுவாங்க அந்த இந்த பூவுக்கு. ஆ இத பத்தி வந்து ஆ நம்ம விவசாயி ஒருத்தர் வந்து நாகப்பட்டினத்துலருந்து நம்ம கூட பேச இருக்காங்க. ஆ எல்லாருமே கேட்டு உங்க பக்கத்துல இருக்க விவசாயிகளும் இதுல வந்து ஆ யார் யார் நம்ம ஆட்கள் எல்லாமே யார் யார் இருக்காங்க, விவசாயிகள் எல்லாமே ஜாயின் பண்ணி, இது இவங்க சொல்றத வந்து நம்ம கேட்டு, நம்ம இடத்துல உள்ள தோட்டத்துல நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆ அதே மாரி இதுல வந்து இந்த செண்டு மல்லி பூ வந்து ஒரு வரப்பு பயிராவும் வந்து நெறைய இடத்துல பயன்படுது. ஆ நம்ம விவசாயி வந்து என்ன மாரி விஷயமெல்லாம் இந்த செண்டுமல்லி காய் செண்டுமல்லி பூ வந்து என்ன மாரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுதுன்ற மாரி சொல்லிட்டு, அது எப்படி வளர்க்கணுன்றத பத்தியும் நம்ம கூட பேச இருக்காங்க. ஆ ஐயா வணக்கம் ஐயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேசலாங்க ஐயா. இந்த செண்டுமல்லி வளர்ப்பு பத்தி நம்ம வந்து பேசலாம். இதுல நம்ம நெறைய பேர் இருக்காங்க. ஆ தமிழ்நாட்டுல உள்ள விவசாயிகள் நெறைய பேர் வந்து இதுல கலந்துப்பாங்க. ஆ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு வேதையன் நாலுவிதபதி, இயற்கை விவசாயி. இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் தரும் செண்டு மல்லி சாகுபடி பத்தி சொல்லப் போறேன். இயற்கை வழி வேளாண்மையில. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல லாபம் தரக்கூடியது இந்த செண்டுப்பூ. இதை சாகுபடி செய்யறதுக்கு நிறையா தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நேரத்துக்கும் விலை ஏற்றம் ஏறி இறங்கிட்டே இருக்கும். இதனால விவசாயிகளுக்கு ஒரு பயம். ஏன்னா, இந்த சாகுபடி செய்யறத பருவத்துக்கேற்ற பயிர் அது மாரின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல எப்பப்ப திருவிழா காலங்கள்ல, இப்போ குறிப்பா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. இப்போ இன்னைக்கு செடி வச்சோம்னா அந்த ஆயுத பூஜை நேரத்துக்கு கிட்டத்தட்ட கிலோ ரூ. 150 வரைக்கும் போகும். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, இப்போ சித்திரை மாதம், அதுக்கு அடுத்தது ஆடி மாதம், அடுத்தது புரட்டாசி, அதுக்கு அடுத்தது மார்கழி. மார்கழி, தை 2 மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த பூக்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அந்த வகையில் இந்த பூ வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியது. அந்த நேரம்லாம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100லேருந்து 120 ரூபா. கண்டிப்பாக நீங்கள் ஆயுத பூஜைக்கு பாருங்கள், கிலோ 150 கிடைக்காது. இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம சாகுபடி செஞ்சோம்னா இது நல்ல லாபம் தரும். குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பூச்சி விரட்டின்னே சொல்லலாம். இப்போ காய்கறி சாகுபடியில் பார்த்தீங்கன்னா, இதை ஓரங்களில் நடுற போது அதை வந்து பூச்சிகள் வந்து உள்ளே வராது. உள்ளாமல் இந்த பூச்சிகளை இது விரட்டக்கூடிய தன்மை இந்த சாகுபடிக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது இந்த இதில் உள்ள வேறு பார்த்தீங்கன்னா, வேரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான அந்த வாடை வந்து, அந்த வாசனை வந்து நூற்புழு தாக்கத்தை குறைக்கும். அதிகமாக நூற்புழு தாக்குதல் மிக நிறையா குறையும். அதான் இதோட மிக மகத்துவம் வாய்ந்த இந்த செண்டுப்பூ சாகுபடியில். இது ரொம்ப குறுகிய காலம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டத்திலேருந்து 15ஆம் நாள் கண்ணெடுத்து நட வேண்டியது. அதிலிருந்து 45ஆம் நாள் தலைப்பு பூவை வெட்டிடலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 நாள் வரைக்கும் பூ பறிச்சுட்டு ஒன்று விட்டு ஒரு நாள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். சராசரி விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3 ரூபாயிலேருந்து ரூ. 5 தான் செலவு வரும். ஆனால் ஒரு செடிக்கு 1 கிலோ பூ பறிக்கலாம். 1 கிலோ இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயுத பூஜைலாம் கண்டிப்பாக ரூ. 150 வரைக்கும் போகும். இதில் ரொம்ப பராமரிப்பு ரொம்ப குறைவு. அது மாதிரி மருந்து செலவும் இதில் குறைவு. ஏன்னா இதே ஒரு பூச்சி விரட்டு அதிகமாக பூச்சி தாக்குதல் இருக்கு. அந்த முட்டு வர்ற பொழுது மட்டும் புழு வரும். அந்த டைமில் நீங்கள் மட்டும் தேமூர் கரைசல் மட்டும் கொடுத்துட்டா இந்த பூச்சி தாக்குதல் இது குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பெரும்படியான இதுக்கு ஒரு நோய் தாக்கம்லாம் இது கிடையாது. அதிகமாக பூக்கறதுக்கானது தேமூர் கரைசல் மட்டும் ஒரு 14 இடைவெளியில் 45 நாள்லேருந்து 14 இடைவெளியில் கொடுத்தீங்கன்னா இதில் நல்ல மகசூல் கிடைக்கும். இதுதான் இதோட சுருக்கமான செண்டுப்பூ சாகுபடியோட பயன்கள். இன்னும் இதை பற்றி நீங்கள் விவசாயிகள் இது ஆலோசனை எதுவும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக கேட்கலாம். ஒருத்தராக நீங்கள் கேளுங்க.
இப்போண்ணே இந்த செண்டுமல்லி வளர்ப்புல ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும் அப்படின்றத கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் ரகங்கள் நிறையா இருக்கு. இப்போ செண்டுப்பூவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ரகம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நான் போடுறத சொல்கிறேன். அதாவது வந்து சுப்ரீம் எல்லோ, சுப்ரியர் எல்லோ, டாப் எல்லோ, அசோகா எல்லோ, அசோகா மேக்ஸ் எல்லோ, அசோகா மேக்ஸ் ஆரஞ்ச், அதுமாரி நிறைய ரகங்கள் இதில் இருக்குது. குறிப்பாக காலத்துக்கு ஏற்ற ரகங்களை நம்ம பயிரிடுற போது நல்லா இருக்கும். இப்போ சுப்ரீம் எல்லோங்கிறது எல்லா நேரங்களையும், அதை கோடையும் தாங்கும், மழை காலங்களையும் தாங்கக்கூடியது அந்த ரகம். அந்த ரகம் தான் அதிகமாக நான் எல்லாருக்குமே பரிந்துரை பண்ணுது. ஏன்னா இந்த ரகம் வந்து நம்மளோட நாகை மாவட்டம் இல்லை, கடலோர கிராமங்களுக்கு இது ஏற்ற ரகங்களாக இருக்குது. அடுத்தது இது செடியோட வளர்ச்சி கட்டையாக உயரம் குறைவாக இருக்கிறதுனால இப்போ மழை காலங்களிலேயோ புயல் காலங்களிலேயோ இது வந்து சாயாமல் பூக்களை பறிக்கிறதுக்கு நமக்கு பயனாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் எல்லோ. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உயரமான செடி. இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த மாதங்களுக்கு இந்த ஏற்ற செடி. ஏன்னா பனிக்காலங்களுக்கு இது நல்லா பூ அதிகமாக வரக்கூடியது. அதனால நான் இந்த ரகங்களை பரிந்துரை பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது அசோகா எல்லோ. அசோகா எல்லோ பார்த்தீங்கன்னா அது வந்து கோடை காலங்களுக்கு தான் அது ஏற்ற செடி, கட்டையாகவும் இருக்கும். ரெண்டாவது பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து கப்பு வெடிக்கிற தன்மை அதில் அதிகமாக உள்ளதுனால அந்த ரகங்களை அதிகமாக கொடுப்போம், அது பரிந்துரை பண்ணுறது. அப்புறம் இந்த பூக்களை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த விதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமம். நீங்கள் விதைய போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். ஏன்னா நீங்கள் பாத்திலேயோ வேறு இதுலேயோ நீங்கள் இதை போட முடியாது. குழித்தட்டு முறையில் தான் இதை போட முடியும். இப்போ குழித்தட்டு முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னார் கழிவு பஞ்சு, அதோட கடலை பிண்ணாக்கு கொஞ்சம், அதை கூட இப்போ அசோஸ்பைரிலம் கலந்துக்கலாம், இல்லை பாஸ்போபாக்டீரியா கலந்துக்கலாம், இல்லை டைகர் வெரைட்டி கலந்துக்கலாம், இல்லை மீனம் கூட கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு படுதாரில் மூடி 15 நாளைக்கு நீங்கள் ஒரு 10 நாள் இடைவெளியில் கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா இந்த அதாவது என்னென்னா அந்த உரம் வந்து தயாராகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கையால் எடுத்து கைப்பிடி ஒரு புடி எடுத்து பிடிச்சிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு பிடிப்போம்ல உடையாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டுனா அந்த பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதான் அதோட தன்மை. அந்த பதத்தில் நீங்கள் என்னென்னா குழித்தட்டில் அந்த உரத்தை பரப்பிட்டு அது மேலே இன்னொரு தட்டை எடுத்து வைக்கிற போது அது அமுங்கி பள்ளமாக கிட்டத்தட்ட அரை தட்டு இந்த உரம் அமுங்கி இருக்கும். அந்த பள்ளத்தில் ஒவ்வொரு விரையாக நீங்கள் பதிக்கணும். பதிச்சுட்டு திரும்பவும் அந்த உரத்தை மேலே போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு தட்டை அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போ 3 நாள், அதை வந்து இப்போ செண்டுமல்லி பூ விதை முளைச்சி வர்றதுக்கு 3 நாள், 3ஆவது நாள் முளைச்சிரும். அந்த 3ஆவது நாள் நீங்கள் எடுத்து அதை வெயில் பரப்பில் நீங்கள் அந்த தட்டை பரப்பி வச்சுட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து 2 வேளை தண்ணி தெளிக்கணும். அதான் முக்கியமானது. காலையிலையும் மதியம் ஒரு 2 மணி போல் தண்ணி தெளிச்சா மட்டும்தான் இந்த செடி சீக்கிரமாக வளர்த்து ஏதுவாக இருக்கும். ஏன்னா வெயில் தாக்கத்தில் அதிகமாக இருக்கிற போது இதோட தண்டு பகுதி நம்ம மெலிசாக உள்ளது, அதனால் காஞ்சிடும். அதனால் இதுவேளை தண்ணி தெளிக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு நீங்கள் 15 நாள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் தண்ணி தெளித்து வந்தீங்கன்னா 15ஆம் நாள் இந்த நாற்று ரெடி ஆயிடும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் வயலில் எடுத்து வச்சிடணும். இதான் இதோட செடி குழித்தட்டு முறையில் வளர்க்குறதோட இது முதல் கட்டம். 2வது கட்டம் நம்ம செடியை கொண்டு வயலில் வைக்கிற போது இது ரொம்ப வேணாம், 1.5 அடி இடைவெளி இருந்தால் போதுமா. 1.5 அடிக்கு ஒரு செடி வீதம் நம்ம குழியை வாங்கிட்டு மடித்த மாட்டு எருவோட கொஞ்சம் கடலை புண்ணாக்கு இது மட்டும் போதுமானது. இதை கலந்து அதான் கன்று வைக்கிற போது கொஞ்சம் குழியாக கிடக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு குழியாக இருந்ததுன்னா இது நல்லாவா இருக்கும். ஏன்னா இந்த செடி வச்ச 20ஆம் நாள் மண் அணைக்கணும். இதுதான் முக்கியமானது. இந்த செண்டுமல்லி சாகுபடியிலேயே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான். அதை கண்ணை புதைச்சிட்டு அது கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பள்ளமாக இருக்கும். நீங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை பாய்ச்சினா போதுமானது. இப்போ பாய்ச்சிட்டு 20ஆம் நாள் செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். வளர்ந்துருக்கிற போது அந்த பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளமான பகுதியை நீங்கள் மண்ணை அணைச்சிட்டிங்கன்னா அந்த செடி நல்லா வளர்ந்து அதிகமான கப்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த கட்டம் கிட்டத்தட்ட 30லேருந்து 35ஆவது நாள் இந்த செடி முட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வந்து முட்டு வந்து வெளியில் வரும், சின்னதாக வரும். வர்ற போது அந்த முட்டை கிள்ளி விட்டு வரணும். ஏன்னா இந்த ஒரு பூவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட 8 கப்பு வெடிக்கும். இந்த 8 கப்பும் பாதிக்கப்படும். அதனால இந்த முட்டை கிள்ளிட்டிங்கன்னா அதுலேருந்து பக்கவாட்டில் நிறைய கப்புகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 45ஆவது நாள் நீங்கள் பூக்களை வெட்டலாம்.
வெட்டிட்டீங்கன்னா அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு 3 நாள்லையும் நீங்கள் பூக்களை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த பூக்களை நீங்கள் கடையில் கேட்கல அப்படின்னா கூட 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட இந்த செடியில் பூ இருக்கலாம். இதனால் பாதிக்கப்படாது. அதனால் நல்ல மலர்ந்த பிறகு கூட இதை பறிக்கலாம். என்னன்னா, நீங்கள் பூவை பறிச்சிட்டிங்கன்னா வியாபாரிங்க குறைச்சியாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் டிமாண்ட் பண்ணி வியாபாரிங்க கேட்குற போது இதை கொடுத்தீங்கன்னா இதுக்கான விலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த சாகுபடியோட முக்கிய நோக்கம். அதுக்கு அடுத்தது, நீங்கள் செடி வளர்ந்துக்கிட்டே பூ பறிச்சிட்டு இருக்கும்போது செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது, செடி சரியாக வளரலை அப்படின்னா பஞ்சகாவியா ஒரு தடவை கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து தேமூர் கரைசல் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, தேமூர் கரைசல் ஒன்றுமே கிடையாது. புளிச்ச மோர், 3 நாள் மோர், தயிர் உர ஊற்றி 3 நாள் மோர், தேங்காய் பால் 2 தேங்காய் திருட்டிங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் பால் வரும். ரெண்டையும் கலந்து 2 லிட்டர் பாட்டிலில் 6 நாளைக்கு மண்ணில் பறிச்சு போடுங்க. குளிர்ச்சியான இடத்துல 7வது நாள் 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூ அதிகமாக பூக்கறதுக்கு நல்லா அந்த தேமூர் கரைசல் நல்லா இருக்கும். இந்த சாகுபடிகளில் எல்லா சாகுபடிக்குமே பூக்கும் தருவாயில் இந்த தேமூர் கரைசல் கொடுத்தீங்கன்னா சாகுபடி நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த பூவை பறிச்சிட்டு அப்படி அன்னைக்கே கொடுக்க முடியலனா கூட இந்த பூவை நீங்கள் வீட்டில் கொட்டி கீழே போட்டிங்கன்னா அது பாட்டில் இருக்கும். மறுநாள் கூட இந்த பூவை கொடுக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. அதான் இந்த செண்டு பூவில் ரொம்ப விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள மலர் இது. அதனால தான் இந்த பூக்கள் அதிகமாக சாகுபடிக்கு நல்லா ஏற்றதாக பரிந்துரை பண்ணுறது. அண்ணே, இப்ப நீங்க சொல்லும்போது இப்ப நம்ம பகுதியில இது நல்லா வளரும்னு சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய இன்னைக்கு இணைஞ்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா மற்ற பகுதியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க பகுதியில எல்லாம் இந்த மாதிரி சாகுபடி பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படின்னு பண்ணலாம்? கண்டிப்பா பண்ணலாம். எல்லா இடத்துக்கும் இது சாகுபடி பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர் பண்றாங்க, ஓசூர் பண்றாங்க, கிருஷ்ணகிரி பண்றாங்க. நான் நாங்கள் பயிற்சி எடுத்ததே கிருஷ்ணகிரியில போய் தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஓசூர்ல நேரடியாக அந்த பூ சந்தையில போய் பார்த்து அவங்க நான் முதல்ல பயிற்சி நான் போன பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 லாபம்னு சொல்லி எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 3/4 கிலோ அந்த பூ அவங்க சொன்ன விகிதம். இப்போ நான் அந்த பயிற்சியை எடுத்துட்டு அந்த செடியை நான் இங்கே போட்டு அது மூலியமா நான் ஒரு செடிக்கு 1 கிலோ பறித்தேன். நான் ஆவரேஜ் பண்ணுற போது கிட்டத்தட்டீங்கன்னா லாபவிகிதம் பார்த்தீங்கன்னா 1,56,000 வந்தது எனக்கு. அதான் ஏன்னா நம்ம பயிற்சி எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பயிற்சியில் சொல்லி கொடுத்ததை விட அதை விட அதிகமான லாபத்தை நம்ம எடுத்து காட்டுற போது தான் நம்ம சிறந்த விவசாயம் நம்ம மாற முடியும். அதான் முக்கியமானது. ஆனால் ஏன்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ அந்த மண்ணை விட நம்ம கடலோர கிராமங்கள் மணல் பாங்கான பகுதிக்கு இதோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு, பூக்களுடைய தன்மையும் அதிகமாக இருக்கு. அடுத்தது பூக்களும் பெருசாக இருக்கு. இதுதான் இதோட இந்த செண்டிப்பூவோட தன்மை. அது இப்போ அதில் வேற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவாரூர் மாவட்டம், இப்போ மன்னார்குடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மண்ணு கழிவாயாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த மண்ணுக்கும் ஏற்றது என்னன்னா மண்ணில் தண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமானது. மழைக்காலங்களில் இந்த செடி அங்கே அந்த மண்ணுக்கு ஏற்றதில்லை. தண்ணி கிடந்துன்னா அந்த செடி அழுவி வீணாக போயிடும். அதனால கோடை காலங்களில் தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் நீங்கள் இதை சாகுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மகசூல் பெறலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் குறையாம தான் அதை பண்ணுவாங்க. இப்போ அங்கே சந்தையில் போகிற போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு அவங்க பூ கொண்டு போகிற போது பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1000 கிலோ கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க சந்தையில் போடுற விலை பார்த்தீங்கன்னா 25-30 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த 1 டன்னு கொடுக்குற போது அவங்களுக்கு அதே லாப விகிதமாக இருக்குது. இப்போ நம்ம நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ நம்மலாம் அதிகபட்சம் ஒரு 20-35 கிலோ நம்ம பறிக்கிறோம் குறைவாக போட்டு. இதே அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணி இதை கொடுக்குற போது நமக்கெல்லாம் இதுக்கு நல்ல ரேட்டு. ஏன்னா இப்போ நம்ம நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு கீழே இந்த விலை குறையலை, அதுக்கு மேலே தான் இருக்கும். அதிக உச்சத்துக்கு 120 150 வரைக்கும் போகும் இது ஆயுதபட்சத்துலாம். அதான் இதோட முக்கியத்துவம். அதனால எல்லா மாவட்டங்களுக்கும் ஏற்றது தான். ஆனால் முக்கியமாக குறிப்பாக தண்ணி அதிகம் தங்குற நிலங்களில் இது கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா தண்ணியை தாங்கக்கூடியது இல்லை. அதனால தான் இதை நான் அதிகமாக மழை காலங்களில் வேறு மாவட்டங்களுக்கு இது கொஞ்சம் குறைவாத மகசூல் தான் கிடைக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரமும் ஒன்றும் அதிகமாக கொடுக்கணும். நான் சொல்கிறது அதிகமாக இயற்கை வழி வேளாண்மை தான் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்குது ஒரு குழிக்கு ஒரு 50 கிராம் கொடுத்தா போதுமான அந்த உரத்தோட கலந்து. முக்கியமாக அந்த உரம் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த செடி வேறு படக்கூடாது. அதான் இதில் குறிப்பாக உள்ளது. ஏன்னா இப்போ கடலை புண்ணாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே 3ஆம் நாள் புளிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிலது பச்சை புண்ணாக்காக கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேர் வெந்து போய் செடி அழுக ஆரம்பிச்சிடும். அதனால
செடி வேறு வளர்ச்சி எடுத்து அந்த வேரை ஓடி போய் அது உரத்தை எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த செடியை முழுமையான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ 20 நாள் சொல்றோம்ல மண் அணைக்கணும்னு, இதை வந்து மண் அணைக்கிற பொழுது அந்த நில மட்டத்தோட மேலே அணைச்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ நில மட்டத்தோட கொஞ்சம் மேலே அணைச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் இப்போ தண்ணி பிடிக்கிற போதோ இல்லை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற போதோ அந்த மேலே உள்ள வேறு காய ஆரம்பிச்சிடும். காஞ்சாலே கண்டிப்பாக பூக்களோட எண்ணிக்கை குறையும். அதனால நம்ம எப்போதும் அந்த மண் மட்டத்தோட வச்சுட்டு மண் அணைச்சி விட்டீங்கன்னா அந்த செடி நல்லதா இருக்கும். அதுக்கு அடுத்து இப்போ நான் சொல்றேன் டாப் எல்லோ. இப்போ அடுத்ததெல்லாம் இப்போ கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த மாதங்களுக்கு வந்து டாப் எல்லோ அந்த ரகம் வந்து உயரமா இருக்கும். அந்த மழைக்காலம் முடிஞ்சு கார்த்திகை முடிஞ்சோடனே அந்த மார்கழி மாதத்துல அதை போட்டிங்கன்னா அது பூ பெருசாகவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இப்போ நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி, தை 2 மாதங்களும் இந்த பூக்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கோயில்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக அந்த பூவை கேட்பாங்க. இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 ரூபா நார்மலாக உள்ள ரேட்டு எடுத்துவாங்க. அதனால அந்த டைமில் இது அதிகமாக நீங்கள் சாவடி பண்ணுற போது கண்டிப்பாக அந்த 2 மாதங்களுக்கும் இதுக்கு நல்ல விலை இருக்கு. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு நிச்சயமாக விலை இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு செடி நடுறீங்களோ இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக கிலோ 150, 120, 150 வரைக்கும் போகும். அப்படி அந்த விசேஷ நாளை நீங்கள் கணக்கிட்டு போடுற போது நீங்கள் செலவு செய்யக்கூடிய செலவை அந்த ஒரே நாளில் எடுத்துடலாம். மீதம் உள்ளதை எல்லாமே உங்களுக்கு உபரி தான். அந்த ஒரு நாள் பூவே நீங்கள் போதுமானது. 2 வெட்டு வெட்டிங்கன்னா அந்த பூக்களை சேமித்து வச்சிருந்து ஒரு நாளைக்கு போட்டாலே போதும். நீங்களே பார்த்துங்க, ஒரு கிலோ குறைஞ்சது நான் 120 ரூபா சொல்கிறேன் ஆயுத பூஜைக்கு. அதை ஆவரேஜ் பண்ணிங்கனாலே நீங்கள் எத்தனை கிலோ போட போகிறீங்களோ எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அதோட லாப விகிதம் என்னங்கிறத நீங்களே கணக்கிட்டுக்கலாம். இதுதான் இந்த பூக்களோட முக்கியத்துவம். அதை இல்லாமல் கண்டிப்பாக இது எல்லா மாதங்களுக்கும் இது நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் வியாபாரிக்கிட்டே நிறைய கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த தெத்துக்கே இதான் மாலையாக போடுற போது தினமும் இதை நிறையா பயன்படுத்தாங்க. ஏன்னா கடைக்கு நம்ம போடுற போது அதிகமாக அவங்க கேட்காத பட்சத்தில் இதோட விலை கொஞ்சம் மந்தமாக தெரியும். அதேமாதிரி டைமில் நீங்கள் பூக்களை பறிக்காமல் எப்போ தேவைப்படுத்த கிடைக்கிறதோ அப்போ பறித்து கொடுக்குற போது இதோட லாப விகிதம் நிச்சயமாக அதிகமாக நீங்கள் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த செண்டுமல்லி பூச்சியில் இதுவரையும் நஷ்டங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக லாபம் தான். ஆனால் விசேஷ தினங்களில் இதன் குறிப்பிட்டு போடுவது அதிக லாபமாக இதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த செண்டு பூவில் இருக்கு. அப்புறம் இந்த சாகுபடியில் பார்த்தீங்கன்னா விரை வந்து நம்மளா எடுக்க முடியாது. இங்கே எல்லாமே நம்ம விரை எடுத்து இங்கே போடக்கூடிய ஒரு இது இல்லை. ஏன்னா இன்னும் நாட்டு செவந்தி இருந்தது. அப்போ நம்ம கிளையை ஒடிச்சு வச்சு வந்தாலே அதை வந்துடும். இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அடுத்தது இது என்னன்னா விரை எல்லாமே நம்ம ஓசூர்லேருந்து தான் வர வைக்கணும். ஒரு பாக்கெட்டோட இப்போ வந்து சுப்ரீமில் எடுத்திங்கன்னா ஒரு பாக்கெட்டோட விலை 1100லேருந்து 1200 போகுது. இப்போ டாப் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 50 இந்த வித்தியாசம்லாம் இருக்கும். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1400 வரைக்கும் இதோட விலை விற்கும். அதனால தான் இப்போ ஒரு செடி போட்டு நான் இப்போ நானே எல்லாமே உற்பத்தி பண்ணி குழித்தட்டு மரில் போட்டு நான் கண்ணாக கொடுத்துட்டு வரேன். ஒரு கன்று 2 ரூபா 50 விலைக்கு கொடுத்துட்டு வரேன். அதோட பராமரிப்பு செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணுற போது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செடியோட செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 10 அடக்கிறதுக்கு எனக்கு வருது. நான் 2 ரூபா 50 எடுக்க போது எனக்கு அந்த செடியிலேருந்து 40 கிடைக்கும். அதான் என்னோட அந்த செடியோட இது. நான் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு அதிகமாக செடி எடுக்க வரபோது அவங்கள்ட்ட என்கிட்ட வாங்காமல் ஒரு தடவை 2 தடவை இல்லாமல் மறு தடவை நீங்களே செடிகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் பயிற்சியும் நிறையா கொடுத்துட்டு வரேன். இப்போ குழித்தட்டு மரில் செடி எப்படி போடுறது, அதுலேருந்து நம்ம எடுத்த நாள் எடுத்து வைக்கணும், அதுலேருந்து அடுத்தது எந்த கட்டத்தில் நம்ம பூ பறிக்கலாம், அதை என்ன மருந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி விவசாயிகளுக்கு நிறையா பயிற்சி கொடுத்துட்டு வரேன். அப்படி எதுவும் நீங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சி வேணும்னா நீங்கள் குழுக்களாக சேர்ந்து நான் அழைக்கிற போது கண்டிப்பாக இந்த பயிற்சியை நான் கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது இந்த சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இப்போ காய்கறி தோட்டம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது கோழி சுற்றிலும் இதை 2 கட்டம். முதல் கட்டமாக இந்த செண்டு பூவை நீங்கள் பயிரிடுற பொழுது பயிர்களுக்கு நல்ல மகசூல் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ இந்த ஒரு தோட்டத்தில் நீங்கள் பூச்சி தாக்குதல் போகிற போது இந்த செண்டு பூ இருந்தால பூச்சி தாக்குதல் ரொம்ப குறையும். இதுதான் இதோட மகத்துவம். இது நிறைய விவசாயிகள் அதை பண்ணுறதில்ல. அடுத்தது இந்த பூக்கள் மூலியமாக நன்மை செய்கிற பூச்சி அதிகமாக தோட்டத்தில் வர்ற பொழுது தீமை செய்கிற பூச்சி அங்கே குறைஞ்சிரும். அப்படி இருக்கிற போது பயிரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும், மகசூலும் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த செண்டு பூவோட இது. அது இல்லாமல் நீங்கள் பிரிச்சே போடலாம். இதை இப்போ ஒரு
5 பட்டம் கத்திரி வைக்கிறீங்க, 5 பட்டம் வெண்டி வைக்கிறீங்கன்னா 5 பட்டத்துக்கு இடையில 2 பட்டம் இந்த செண்டுப்பூ சாவடி பண்ணிட்டு அதுக்கு 5 பட்டம் விட்டு அதுக்கு அடுத்தது 2 பட்டம் செண்டுப்பூ சாவடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூச்சி தாக்குதல் இதை குறைக்கலாம். குறிப்பா எடுத்தீங்கன்னா இது நீங்க உங்க இடத்துல ஒரு தடவை இந்த செண்டுப்பூ சாகுபடி பண்ற போது அந்த மண்ணை மாத்திரும். அதான் இதோட ஏன்னா இப்ப நான் சாவடி பண்ணீங்கன்னா இப்ப நிறைய பிரச்சனை வந்து மண்ணிலேன்னு உள்ளது நூற்புழு தாக்குதல். இது வந்து நிறைய ஏற்படும் காய்கறி சாவடி பண்ண போது. இந்த நீங்க செண்டுப்பூ சாவடி பண்ணீங்கன்னா நூற்புழு தாக்குதல் குறையும். ஏன்னா இந்த இந்த நிலத்துல நீங்க செண்டுப்பூ சாவடி பண்ற போது இந்த வேறு மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை அந்த நூற்புழு தாக்குதலுக்கு பிடிக்காது. அதனால அந்த தாக்குதல் குறையும். இதுதான் இந்த செண்டுப்பூ சாகுபடி செய்யறதோட பயன். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 3000 செடி வரைக்கும் வைக்கலாம். 2500லேருந்து 3000 செடி வைக்கலாம். அதை இப்போ நீங்கள் ஒரு 2500 செடி எடுத்தீங்கனாலே போதுமானது. 2500 செடியை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டன் பூ முறையாக மகசூல் எடுத்தீங்கன்னா இந்த 2 டன் பூ பறிக்கலாம். நீங்களே ஆவரேஜ் பண்ணீங்க 2 டன் பூ எவ்வளவு விலை வரும், இதோட செலவு என்னங்கிறத நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா இதில் வரும். அதுக்கு அடுத்தது இதுக்கு அதிகமான உரமும் தேவையில்லை. ஒரு கொஞ்சமாக உரம் போட்டாலே போதுமானது. கொஞ்சம் உரம் போட்டு கிளறி விட்டிங்கனாலே அந்த உரம் ஏன்னா இந்த வேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகாது. மேய்ச்ச வேர் கொஞ்சம் தான் அப்படியே சல்லி வேர் மாரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு 1/2 அடி சுற்றளவில் தான் இதோட வேர் இருக்கிறதுனால உங்களுக்கு உரத்தை அதிகமாக போய் செலவழிக்க வேண்டியதில்லை. அதனால் இது நல்ல சாகுபடி, நல்ல விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடியது. அதான் இந்த சாகுபடியை பற்றி இருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த சாகுபடி முடித்த அடுத்த இதில் நீங்கள் வெண்டி சாகுபடி பண்ணலாம். வெண்டி, கத்திரி, மிளகாய் இதுமாரி சாகுபடி பண்ணுற போது அந்த சாகுபடி இது ஏற்றதாக இது அமையும். இதுதான் இந்த சாகுபடிக்கான ஒரு பயன் இது சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இந்த செண்டுப்பூலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது. இப்போ அந்த மாலையில் பார்த்தீங்கன்னா இடையில குஞ்சம் வைப்பாங்க, அப்புறம் இடையில வர்ணம் வைப்பாங்க. இந்த பூவும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூவோட இப்போ எல்லோ கலரோட ஆரஞ்சு கலரு கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் அதிகமாக இந்த பூ வாங்க மாட்டாங்க. இப்போ அது ஒரு 100 கிலோ போட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பூ வாங்குவாங்க. அதுமாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணுற போது ஒரு 10 தட்டு எடுத்தீங்கன்னா 2 கிலோ ஆரஞ்சு செடி எடுக்கிற போது அந்த பூக்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்தது அந்த விலையும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு லாபகரமாக இது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ அதிகபட்சமாக ஒரு 120 நாள் தான். இதை நீங்கள் செடி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 105 நாள் அதுக்குள்ளே ஒரு செடியெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் விதை விடுறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 120 நாளாக இதோட இதை நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் 45ஆம் நாள்லேருந்து இதுக்கு தொடர்ச்சியாக பூக்களை நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதான் இதோடது. அடிக்கடி நீங்கள் தேமூர் கரைசல் கொடுங்க. ஒரு 10 நாள் இடைவெளியில் தேமூர் கொடுக்குற போது அதிகமான பூக்கும் தன்மையை உருவாக்கும். மொட்டு அதிகமாக வெடித்து பூக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இதுலேருந்து தேவை பூ அதிகப்படுத்தணும். அதுதான் இதோட முக்கியத்துவம். ஏன்னா இப்போ அதில் நீங்கள் தேங்காய் பால் கலக்கிற போது அதோட தன்மையை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கும் போது மொட்டு வெடித்து அதிகமாக பூவை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக சுப்ரீம் எல்லோ தான் நல்ல அதிகமாக பூக்களை அதிகப்படுத்தக்கூடிய ரகம் கட்டையாக உள்ளது. அதை வந்து எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரகம் நல்லா எல்லா ஏரியாவுக்கும் எல்லா மாவட்டங்களும் ஏற்ற ரகம் அந்த சுப்ரீம் எல்லோ. அது அதிகமாக பார்த்தீங்கன்னா அது மழை காலங்களில் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். வேற கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது இல்லாட்டி நீங்கள் டாப் எல்லோ எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நிறையா சுப்ரியர் எல்லோ இருக்குது. சுப்ரியர்லாம் கொஞ்சம் பூ கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுமாதிரி அசோகா மேக்ஸ் இருக்குது, அசோகா எல்லோ இருக்குது. அதேமாரி ரகங்களையும் நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஈல்டு குறைவாக முன்ன இருக்கும். அதான் அதோட. விவசாயி இணைக்கப்ப இருக்கிறீங்களா? சார் இப்போ நம்ம கடலை இந்த மாதிரி எல்லாம் சாகுபடி பண்ணிருக்கும் போது இதை ஊடு பயிரா பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாமா. நான் சொல்றதே அதான். நீங்க எந்த சாகுபடி பண்ணாலும் கோழி வரப்பு உரங்கள்ல கோழி ஒரு 2 பட்டத்தை செண்டு மல்லி செடி வச்சிட்டீங்கன்னா அந்த சாகுபடிக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப குறையும். கிட்டத்தட்ட ஒரு 60% பூச்சி தாக்குதல் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இதான் நான் எல்லாருக்கும் பரிந்துரை. நீங்க வந்து செண்டுப்பு மட்டும் சாகுபடி பண்றதை விட நீங்க வேற எந்த சாகுபடி பண்ணாலும் இந்த செண்டுப்பு செடியை கோழி வரப்பு உரங்கள்ல கோழி நட்டுட்டீங்கன்னா பூச்சிகளோட எண்ணிக்கை கண்டிப்பா குறையும். அது இல்லாம தீமை செய்யற பூச்சி ரொம்ப குறையும். ஏன்னா இந்த பூக்களுக்கு நன்மை செய்யற பூச்சிகள் அதிகமாக வரும். இப்போ நன்மை செய்யற பூச்சினா குறிப்பா பாத்தீங்கன்னா என்னன்னா பறக்கும் பூச்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80% நன்மை செய்யற பூச்சிகளா இருக்கும். அப்ப அத அந்த பொறிவண்டு, இப்போ தத்தான், இது மாதிரி
பெருமாள் பூச்சி, இதேமாரி பூச்சியெல்லாம் இங்கே இந்த பூக்களுக்கு வர்ற பொழுது அங்கே இருக்கிற தீமை செய்கிற பூச்சியெல்லாம் பிடிச்சி தெரிஞ்சிடும். பொறி வண்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ கடலில் போட்டிங்கன்னா அஸ்வினி கண்டிப்பாக வரும். 22 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்தில் சின்னதாக அப்படியே கருப்பாக பேணு மாரி நிறைய அப்படி கொழுந்தை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னா பொறி வண்டு பறக்கும். ஆனால் நம்ம விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செடியை பொறி வண்டை பார்த்தோன்னா முதல்ல ஆகா பொறி வண்டு நம்ம செடியை திங்க வந்துட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உரக்கடையில் போய் மருந்தை வாங்கியாண்டு அடிச்சு விட்ருவாங்க. முதல்ல சாகக்கூடியது அந்த பொறி வண்டு தான் சாகும். ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன்னா அந்த அஸ்வினியை சாப்பிட்றதுக்கு அந்த பொறி வண்டு அங்கே வந்து நிற்கும். ஒரு நாளைக்கு அந்த பொறி வண்டு கிட்டத்தட்ட 80 அஸ்வினியை பிடிச்சி சாப்பிடும். அப்போ சாப்பிட்ற போது 3 நாள் அந்த கடலில் அஸ்வினியே இருக்காது. இப்போ சுத்தமாக அந்த அஸ்வினியோட தாக்கம் குறைஞ்சிரும். இப்படி குறைஞ்சிட்டுனா நீங்கள் அதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது. இப்போ என்ன ஆகும், தீமை செய்கிற பூச்சிகளை விட நன்மை செய்கிற பூச்சிகள் ஆதிக்கமாகிற போது அந்த செடிகளில் தீமை செய்கிற பூச்சிகள் ஆதிக்கம் குறைஞ்ச உடனே மகசூல் அதிகரிக்கும். இதை நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் தான் உடனே போய் மருந்து வாங்கி அடிச்சுட்டு நன்மை செய்கிற பூச்சிகளை அழிச்சிருவாங்க. முதல்ல நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்திலிருந்து பூச்சிக்கொல்லியிலிருந்து அழியக்கூடியது நன்மை செய்கிற பூச்சி தான். இதை முதல்ல நீங்கள் சரி பண்ணாலே எல்லா மகசூலுமே நம்ம அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இயற்கை விவசாயத்தில் இதான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. அதனால நம்ம பூச்சை பார்த்தோம்னா உடனே மருந்து அடிக்க வேண்டாம். ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செடியோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத, பூச்சியோட தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரி, நன்றி வேற சார், யாரும் நல்லா இருக்கீங்களா? சொன்னீங்க. நன்றிம்மா. சரி, இந்த பூவை வந்து இப்ப நம்ம மல்லிகைப்பூலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆமா. ஏதாவது வெளியில பண்ண முடியுமா? இல்ல அதை மதிப்பு கூட்டுறது, இல்ல சில பேர் ஊதுபத்தி எல்லாம் செய்யறாங்கல்ல அந்த மாதிரி பூக்கள்ல இருந்து, அந்த மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்குமா. இப்ப இந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா முதற்கொண்டு அனுப்புறாங்க. இப்ப நான் செண்டு மல்லிப்பூ, மல்லிப்பூ, குண்டு மல்லி இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா தினமும் 6 மணிக்கு ஏர்போர்ட்ல டன்னு கணக்கில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாலை கட்டத்துக்கு மலேசியாவுக்கு அனுப்புறாங்க. இதுக்கு வெளிநாட்டுல நல்ல ரேட் இருக்கு. அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப மல்லிப்பூவோட நீங்க ஒரு நாள் தான் வச்சிருக்கலாம். அந்த பூவே வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படிங்கிறது போய் செண்டு பூ பாத்தீங்கன்னா 4 5 நாள் 6 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இடத்துல கொட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டில் இருக்கும். அது மாரி வெளிநாட்டுல நிறைய போகுது. இப்ப வந்து இது என்ன சென்ட்டுக்கு அதிக எனக்கு தெரிஞ்சு இதை பயன்படுத்தல. அது மல்லிகைப்பூ மட்டும் தான் சென்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அது அதை ஒரு கம்பெனியாக ஆரம்பிச்சு அந்த மல்லிகைப்பூலாம் அதிகமாக சேர்த்து இப்போ அதிகமான மல்லிகைப்பூ இருக்கிற போது அதை செண்டு தயார் பண்ணி அதுக்கான தொழிற்சாலைலாம் நிறைய இருக்குது. வந்துட்டு சின்ன சின்ன தொழிற்சாலைலாம் இருக்குது. இப்போ ஒரு 50 விவசாயிகள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த தொழிற்சாலையை இப்போ அந்த மானியத்தோட கொடுக்குறாங்க. அந்த இயந்திரங்கள்லாம் வாங்கி அது மூலயமா அந்த மல்லிகைப்பூவை செண்டு தயாரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பாட்டிலாக போட்டு அதை நிறையா கடைகளில் விற்பனை பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய அதிக லெவலில் மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணுற போது அதற்கான தேவை கண்டிப்பாக நிறையா இருக்குது. அதனால் வந்து செண்டு மல்லிக்கும் நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம பூக்களை கொடுக்கறதுக்கே நிறையா முடியல. இப்போ அந்த விசா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு நிறைய பற்றாக்குறை தான் இருக்குது. ஆயுதப்பதிக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக இப்போ யாரும் விவசாயிகளும் கொடுக்க முடியாது, அவ்வளோ பூ தேவைப்படும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாகை மாவட்ட லெவல்லே நான் பூக்களை பரிந்துரை பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ அப்பயும் பற்றாக்குறை தான். அதனால வந்து நிச்சயமாக இதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. செண்டு பூ பொறுத்த வரைக்கும் நல்லா சாகுபடி பண்ணலாம், அதிக லாபமாக இருக்கலாம். இது நஷ்டமே கிடையாது. இந்த பொறுத்த வரைக்கும் செலவு மிக குறைவானது. ஏன்னா மற்ற சாகுபடியை விட இதில் செலவு உரம் மட்டும்தான். நீங்கள் வேற எந்த விதமான இதுவும் இதில் கொடுக்க வேண்டியது, ரசாயன உரங்களும் வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை. அதுக்கு அடுத்தது உரமே ரொம்ப குறைவானது தான் எடுத்துக்கும். மிக குறுகிய காலத்தினால இது சீக்கிரமாக வளர்ச்சி வரக்கூடியது. நீங்கள் சாகுபடி பண்ணுற போதே உங்களுக்கு தெரியும் இதோட வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்கும். வேற சந்தேகமா இருக்கா? விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் போடுற போது நீங்கள் விரலால் எடுத்து போடும்போது 3 நாள் ஒட்டிட்டு வந்துடும். அதனால் விரை எடுத்து போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குழித்தட்டு முறையில் போட்டால் மட்டும்தான் இதில் நீங்கள் வீணடிக்காமல் அந்த விரையை ஒரு செடியாக உருவாக்கலாம். இப்போ ஒரு தட்டில் 5 விரை விழுந்துட்டு அப்படின்னா 5 ஒன்றா முளைச்சின்னா நீங்கள் அந்த செடியை பிரித்து வச்சு அதை எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் செடி பாதிப்பு உள்ளாகும். அதனால் நிறையா வேஸ்டேஜ் ஆகும் செடி. அதனால் வந்து இந்த விரை போடும்போது கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விரையாக எடுத்து குழித்தட்டில் போடுற போது உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். நம்ம குழித்தட்டில் போடுறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் களை வராது முக்கியமாக. இப்போ நீங்கள் செடியை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது இதை தட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் சென்று கூட நீங்கள் குழியில் புதைக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த உரத்தோடு சேர்ந்து இருக்கும் இந்த செடி, நீங்கள் செடியை எடுத்து குழியில் புதைச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு வேளை மட்டும் தண்ணி ஊற்றினா போதும்.
நீங்கள் மற்ற செடியெல்லாம் பாத்தியிலே எடுத்து போட போது 3 வேளை 4 வேளை நெத்த தண்ணி ஊற்றணும். ஒரு கிட்டத்தட்ட 6 நாள் 8 நாள் வரைக்கும் அதை தண்ணி ஊற்றணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு காலையில் ஒரு வேளை தண்ணி ஊற்றினா போதுமானது. ஒரு 4 நாளைக்கு ஊற்றிட்டு அப்புறம் 2 நாள் இடைவெளியில் ஒவ்வொரு நாளும் தண்ணி கொடுத்தா போதுமானது. ரொம்ப அதிகமான இதுக்கு தண்ணியும் வேண்டியல. 3 நாள் இடைவெளியில் தண்ணி லேசாக கொடுத்துட்டீங்கனாலே நல்ல மகசூல் வரும். இதுதான் அதோட செண்டுப்போட மகத்துவம் பயன்கள் இருக்குது. அதுமாரி இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மாலை கட்டுற அடுத்த செடிக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப இப்போ ஏன்னா நான் இது நீங்கள் பூ வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது அடுத்த கட்டத்துக்கு போகிற போது இப்போ இன்றைக்கி கடையெல்லாம் மாலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா விற்கிது. 1 கிலோ பூவில் கிட்டத்தட்ட 4 மாலை வரையும் கட்டலாம். இப்போ வேறு வேறு தழை இதெல்லாம் வச்சு குஞ்சம் வச்சு கட்டுற போது 4 மாலை கட்டலாம். நீங்கள் விவசாயி வந்து மாலை கட்டுற ஒரு வியாபாரியாக நீங்கள் மாறுற பொழுது நிச்சயமாக 1 கிலோ பூ வந்து இன்னைக்கு 70 ரூபா போகுதுன்னு வச்சிங்களேன். அதை 400 ரூபா மாலையாக கட்டி விற்றீங்கன்னா 400 ரூபா. பார்த்துங்க, நீங்கள் மாலையாக மாற்றுற போது எவ்வளோ லாப வீதம் எவ்வளோன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 330 ரூபா ஒரு கிலோவுக்கு லாபம் இருக்குது. ஒரு கிலோவில் 4 மாலை கட்டிட்டீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம். 400 ரூபாயை நீங்கள் லாபமாக பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த விவசாயியுமே நம்ம உற்பத்தியாளராக மட்டும் இல்லாமல் அதை சந்தை வாய்ப்பு ஏற்படுத்துகிறவங்களா இருக்கணும். விற்பனையாளரும் மாறணும். வியாபாரியாக மாறினா மட்டும்தான் இதில் நல்ல லாபத்தை எடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாலை கட்டவும் தெரிஞ்சிட்டிங்கன்னா இதில் நல்ல லாபம். அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இரட்டிப்பு லாபத்தைங்கிறத அதை விட பல மடங்கு லாபம்னு நான் சொல்லலாம். மாலை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நான் இப்போ நானே நிறையா விவசாயிகளுக்கு கொடுக்குறதே மாலை கட்டுறவங்களே 2000 செடி 3000 செடி அதில் எடுத்து அவங்களே தோட்டத்தில் வச்சு உற்பத்தி பண்ணி அந்த பூக்களை நிறையா அவங்களே பண்ணுறாங்க. அதான் அவங்களுக்கு இன்னும் நல்ல லாபமாக இருக்கும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்காமா? விதைகள்லாம் நம்ம வாங்கி நம்மளே நாட்டங்கள் ரெடி பண்ணலாமா சார்? இல்ல ஆல்ரெடி வச்சிருப்பாங்களா? கண்ணுகளா வாங்கிட்டு வந்து நம்ம சாகுபடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இல்லம்மா, விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதிகமா ஓசூர்ல இருந்தா அந்த கண்ணை வர வச்சு கொடுக்குறாங்க, வர வைக்கிறாங்க. இப்ப இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நானே இங்க கொடுத்துட்டு வரேன். இப்போ ஒரு செடி பாத்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு. ஒரு தட்டு ஒரு ட்ரே வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 100 கண்ணு இருக்கு அதுல. இப்போ எல்லாருமே இப்போ ஓசூர்லேருந்து வர பொழுது இப்போ 1000 செடி அங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா, ஆனால் அவங்க குறைஞ்சது ஒரு 2500 செடிக்கு கீழே போட மாட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 செடி 2000 செடி போட்டிங்கன்னா 600 செடி ட்ரெயினில் வர மாவட்டத்துக்கு வந்து அங்கே போய் அவங்க எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1000 செடி கேட்டிங்கன்னா 5000 செடி கேட்டாலும் ஒரு செடியோட பழுது இல்லாமல் அதே அவங்க சேர்க்குற செடியை நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அதான் இந்த குழித்தட்டு முறையில் அவங்களுக்கு ஈஸியாக போடுது. ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க இடத்துல எடுத்துகிட்டு போய் ஒரு 2 நாள் சென்று கூட பதிக்கலாம், ஒரு 4 நாள் வச்சிருந்து கூட பதிக்கலாம். இது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுது. இப்போ வெளி மாவட்டங்கள்லையும் அவங்க எடுத்துகிட்டு போது கண்டிப்பாக உடனே இந்த இடத்த ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கண்ணை வாங்கலாம். அந்த அதில் பாதிக்கப்படுவது அவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக குறைவாக தான் கிடைக்கும். இதனால் இது மாதிரி செடிகள் கண்டிப்பாக வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்னோட தொலைபேசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 55 68 11 55. மீண்டும் சொல்கிறேன், 96 55 68 11 55. இந்த எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ செடி வேணாலும் போட்டு கொடுப்பேன். ஆனால் என்கிட்ட நீங்கள் பதிவு செய்கிற போது 15 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணிட்டீங்கன்னா எத்தனை செடிங்கிறத நீங்கள் செடி எடுக்க வரணுங்க, அந்த செடியை உங்களுக்கு செடி எடுத்துக்கலாம். அதே இல்லாமல் இந்த செடி மட்டும் இல்லை, நம்ம மிளகாய், கத்திரி, தக்காளி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு நான் அந்த செடிகளை கொடுத்துட்டு வரேன். ஐப்பசி காத்தியெல்லாம் வந்துட்டு நான் மிளகாய் செடி போட ஆரம்பிச்சிடுவேன். புரட்டாசி மாதத்தில் தக்காளி செடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எல்லா மாதங்கள்லையும் இந்த செண்டுப்பூ செடி கொடுக்குவேன். இது மாதிரி எல்லா செடிகளுமே நான் குழித்தட்டு முறையில் போட்டு கொடுக்குறேன், ரொம்ப குறைஞ்ச விலையில். அப்படியே நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் பயிற்சிகளும் ஏற்றுறது விதை முதல் அறுவடை வரைக்குமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கான நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாகை மாவட்ட அளவில் நான் வந்துக்கலாம். எனக்கு என்னன்னா நாட்டு செவந்தி அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு, அதே மாதிரி விதைகளை நம்ம தேடி எடுத்து அந்த பாரம்பரியத்தை விதைகளை மீட்டு எடுத்து கொண்டு வந்தோம்னா அந்த விதைகள்லேருந்து நம்ம நிறையா உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ அந்த செல்லாம் பார்த்தீங்கன்னா கிள்ளி கிள்ளி தண்டு தண்டாக வச்சுட்டிங்கனால துளுத்து நிறையா பூக்க ஆரம்பிச்சிடும். அதுமாரி ஒவ்வொரு செடியிலும் நிறையா பூக்கள் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். விதைக்கு பைகளை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடி 2 ரூபா 50 காசு வாங்குறோமோ, இதே நம்ம பாரம்பரிய செடி நாட்டு விதைகளை உருவாக்கிட்டோம்னா 1 ரூபாவோட நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. அதனால நம்ம வந்து இதை தேடிட்டு வரேன், நான் இது வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பாக விவசாயிகள்கிட்ட யார்கிட்டையும் இருந்ததுன்னா இதை விட்டுற வேணாம், திரும்ப மீட்டெடுத்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த விதைகள்லேருந்து நம்ம உற்பத்தி பண்ணி பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுத்தோம்னா அந்த விதைகளை நம்ம காசு கொடுத்து வாங்காமல்
நம்ம திரும்ப திரும்ப அதையே உற்பத்தி பண்ணி இட்டோம்னா நல்லா இன்னும் அதிக லாபம், செலவு இல்லாமல் அதிகமான லாபங்களுக்கு எடுத்து செல்லலாம். அதுக்கு அடுத்தது விவசாயிங்களுக்கு இதில் வந்து எனக்கு சாகுபடி இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா முதல் கட்டமாக ரொம்ப போடாங்க. ஒரு 200 செடி 200 செடியை நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த அடுத்த கட்டம் போகிற பொழுது உங்களுக்கு இதில் என்ன தவறு பண்ணிருங்க நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அப்போ நீங்கள் அடுத்த 2வது தடவையில் 500 செடி போட போது என்ன தவறுங்கிறத நீங்கள் தெரிகிற போது அடுத்ததை அதை சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிற பொழுது நிச்சயமாக இதில் நல்லா லாபகரமாக இருக்கும். எனக்கு முதல் போது குறைவாக பண்ணுங்க, பண்ணி அதுக்கான லாபத்துக்கு விவசாயிகளுக்கு இதில் நல்லா ஏதுவாக இருக்கும். இந்த செண்டு பூச்சி இது விவசாயிகள் இடுப்புல இருந்தான்னு கேள்வி கேட்கலாம், இல்லாட்டி சரி, ஒரு நிமிஷம். நீங்க இப்ப செவ்வந்தி சொன்னீங்க இல்லையா? என்கிட்ட வந்து வீட்டுல 2 செவ்வந்தி செடி இருக்கு. ஒண்ணு வெள்ளையும் மஞ்சளும் இருக்கு. ஆனா பூக்கவே மாட்டேங்குது, செடியாவே மண்டிக்கிட்டே வருது சார். நானும் கிள்ளி விட்டும் பாத்துட்டேன், உரம் வச்சும் பாத்துட்டேன். ஆனா பூவே வர மாட்டேங்குது. வெளியில ஒருத்தர் இருந்து வாங்கிட்டு வரும்போது அவங்க வீட்டுல பூத்து இருந்துச்சு. கலர் பார்த்துதான் நான் செடி வாங்கி வச்சேன். ஆனா வீட்டுல வந்ததுல இருந்து அது வந்து பூக்கவே இல்லை சார். செடியாவே இருக்கு. 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இப்ப செடி வந்து நல்லா கீழே தான் மண்ணுல இருக்கா? தொட்டில வச்சிருக்கேன் சார். தொட்டில வச்சிருக்கேன், பெரிய பெரிய தொட்டில வச்சிருக்கேன் சார். இப்ப என்ன செய்யுங்கன்னா அதுல கொஞ்சம் கீழே மண்ணு போட்டு விட்டு போட்டு தேமோர் கரைசல் இருக்கு பாத்தீங்களா? தேமோர் கரைசல் அது எப்படி அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து நம்ம உர ஊத்துனா 3ஆம் நாள் மோர், புளிச்ச மோர், 3ஆம் நாள் புளிச்சிற மோர். இப்போ 1 லிட்டர் பால் தயிர் ஊத்துனீங்கன்னா உர போட்டீங்கன்னா 3ஆம் நாள் மோர் எடுத்துட்டு 2 தேங்காய் முத்துன 2 தேங்காய், பெரிய தேங்காய், அதை திருவலா எடுத்து பாலா புழிஞ்சிக்கிங்க. அப்படி இல்லை பால் புழியறதுக்கு சிரமமா இருக்குன்னா மிக்சியில் விட்டு அடிச்சு நீங்கள் அந்த பாலை புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் 1 லிட்டருக்கும் தேங்காய் பால் 1 லிட்டரு ரெண்டையும் என்ன செய்றீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நல்லா நிழலான பகுதியில் கொண்டு மண்ணில் புதைச்சி போட்டுருங்க. புதைச்சி போட்டு 6 நாள் முடிஞ்ச பிறகு 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தேமோர் கரைசல். இப்போ நீங்கள் சொட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவைப்பட்டா போதும், 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்தா விட போதுமானது ஒரு செடின்னா. நீங்கள் நல்லா சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா, நனைய முடியாமல் விட்டிங்கன்னா இதுக்கு குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா பூக்கும் தன்மையை அதிகப்படுத்திட்டு வரும். இதுதான் தேமோர் கரைசலோட இது. அடுத்து பூச்சி விரட்டியாகவும் இது செயல்படும். இதை கொடுத்து நீங்கள் ஒரு 5-6 நாளில் பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தது அப்படியே கொழுந்து ஏதாவது ஒரு மாதிரியா அப்படி சுருட்டா அப்படியே ஒரு மாதிரியா இருந்தால் அந்த கொழுந்துகள்லாம் கிள்ளி விடுங்க. கிள்ளி விட்டிங்கன்னா கப்பு பிடிச்சாலே அது நிறையா முட்டுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக அது நல்லா பூக்கும். இந்த தேமோர் கரைசல் நீங்கள் கொடுங்க, நல்லா இருக்கும். செவ்வந்தி வந்து இலையில வைக்க கூடாதா, வெயில தான் வைக்கணுமா? கண்டிப்பா. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நெசலும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நெசலும் வெயிலும் மாறி வர இடமா தான் ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரகங்கள் அதுக்கு தான். இப்போ சுப்ரீம் எல்லோனா நல்ல வெயிலில் இருந்தாலும் நல்லா வரும், மழையில் இருந்தாலும் நல்லா வரும். ரகங்களை பொறுத்து இருக்கு. இப்போ டாப் எல்லோ இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நெசல் பாங்கான பகுதியாக நல்லா பூக்கும். அதனால ஒவ்வொரு ரகங்களை பொறுத்து இருக்கு. அந்த பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா டாப் எல்லோ நல்லா பூக்கும். அதுமாரி நேரங்களில் அந்த டாப் எல்லோவை எடுத்துங்க. இப்போ சராசரியாக எல்லா நேரமும் நான் பண்ண போகிறேன்னா சுப்ரீம் எல்லோ நல்லாயிருக்கும். வெயிலைக்கும் ஏற்றது, மழைக்கும் ஏற்றது. அதனால் அந்த ரகங்களை தேவைப்படலாம். அடுத்தது மழைக்காலங்களில் உயரமான செடி ஒத்து வராது. இப்போ ஏன்னா சுப்ரீம் எல்லோ, இப்போ டாப் எல்லோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான செடி. இதெல்லாம் மழை பெய்ய பெய்ய என்னென்னு கேட்டிங்கன்னா செடி ஒடிஞ்சு கீழே மண்ணில் விழுந்துடும். அதனால் இதுமாரி ரகங்களை நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணிக்கிறது அந்த செடி நல்லாயிருக்கும். அதான்மா. இப்போ இதே தேமோர் கரைசல நம்ம ரோஜா பூ செடி கொடுக்கலாமா சார்? ஏன்னா வாங்கும்போது பெருசா இருந்துச்சு சார். ஆனா இப்போ குட்டியா பூக்குது, பூவே பெருசா இதனே வர மாட்டேங்குது, சின்ன பூவாயிடுச்சு ரொம்ப. கண்டிப்பா இதை கொடுங்கம்மா, ரோசா செடிக்கு கொடுங்க. கண்டிப்பா பூவும் பெருசா வரும், பூவும் அதிகமா பூக்கும். அதுக்கு அடுத்தது ரோசா பூ செடிக்கு வந்து எப்போதும் ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் குடியில. அப்போ ஏன்னா கோடை காலங்களில் அது கொஞ்சம் பூக்குத்தனமா குறையும். ஏன்னா நம்ம வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால ரோசா செடியோட அப்படியே மங்கி ஒரு மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தேமோர் கரைசல் குடிச்சிங்கன்னா வெப்பத்தை குறைக்கும். தான் அதோட தன்மை. வெப்பத்தை குறைக்க குளிர்ச்சி அதிகப்படுத்த ஆரம்பிச்சனால பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து இதை தேமோர் கரைசல கண்டிப்பா கொடுக்கலாம். நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிம்மா. சரிம்மா, வேற இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா இந்த செண்டு பூ சாவடி பத்தி? வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல இருந்தா கண்டிப்பா கேளுங்க, கேட்கலாமா? வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ஓகேண்ணே.
சரிம்மா. ரொம்பவே வந்து சிறப்பா எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையா வந்து நிறைய பதில்கள் சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா இன்னைக்கு கலந்து கொண்ட எல்லா இயற்கை விவசாயிகளுக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ஆர்வத்தோட, ஏன்னா அந்த பகுதியில எல்லாம் செண்டுமல்லி வளர்ப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவங்களும் ஒரு ஆர்வத்தோட இதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு முன்னெடுப்பா எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப வந்து அழகா எங்களுக்கு நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிம்மா. நன்றி. நன்றி. இன்னைக்கு கலந்து கொண்ட விவசாயிகளுக்கும் அதே மாதிரி நம்ம தானம் அறக்கட்டளையோட பணியாளர்களுக்கும் ரொம்ப நன்றி.